Dinamalar Cricket Festival presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். மற்ற டீமுக்குலாம் வச்சோம் பாரு ஆப்பு, அதனால நாங்க டேபிள் டாப்னு சொல்லக்கூடிய ஆர்சிபியும் போன மேட்ச்ல அடிச்ச நல்ல ஸ்கோர், அதனால டேபிள்ல நாங்க 4 அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஜிடி தான் இன்னைக்கு மேட்ச்ல மோதுறாங்க. சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போவது யாரு? ராசக்கா பாளையம் ராயல்ஸா, தேனாம்பேட்டை டைட்டன்ஸா, கிங்கா பிரின்ஸா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வணக்கம் ஐடியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சரி. இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போகுது யாருன்னு நீ சொல்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு விளையாடுவா அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டா அதே ஸ்குவாடு தான் விளையாடுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் வீட்டுல சமைச்சாச்சு, ஆர்சிபிக்கு இந்த சீசன் நல்ல டீம் அமைஞ்சாச்சுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டீம் அவங்க மாத்த மாட்டாங்க. அப்படி மாத்தினாங்கன்னா ரத்தங்க கீச்சாவை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் நெட் ரன் ரேட் வச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதே டீமோட தான் அவங்க ஆடுவாங்க. ஹோப் ஜிடியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்தாலும் போன மேட்ச்ல வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யூனிக் கட்டைனா வச்சிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஸ்குவாடை மாத்தாம தான் ஆடுவாங்க. ஸோ ஆர்சிபியோட பெரிய பிளஸ் அண்ட் மைனஸ், அதாவது பெரிய பிளஸ் என்னன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் நடிச்ச படம் கந்தசாமி. இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம். எஸ், அவங்களோட ஹோம் கிரவுண்ட். அதாவது அவே மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அலப்பறை கொடுத்து ஆடினாங்க. இந்த மேட்ச் ஹோம் கிரவுண்ட நாங்க விட்டுருவோமா, எப்படி கெத்து காட்டுவோம் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெரிய பிளஸ் என்னன்னா ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா தாம் தக்க தீம் தக்க தையத்தக்க கூத்து அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எப்படி விஜயும் லாரன்ஸும் வந்து போட்டி போட்டு ஆடுவாங்க, அந்த மாதிரி போட்டி போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஓப்பனிங் ரன் எடுக்கக்கூடிய கோலியும் வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டும் தான் ஓப்பனிங். ஸோ வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே முன்னாடி டிக்கெட் புக் பண்ணா தக்கல் ஒன் டவுன் ஆட போறேன் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதத் படிக்கல் தான் ஒன் டவுன் ஆடுவார். ஒரு மேட்ச் ஆடினார், ஒரு மேட்ச் ஆட மாட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டவுன் வந்து மற்ற டீம் கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒன் டவுன் தான். ராஜா பகுத் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி இந்த சீசன்ல வழிநடத்திட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்தத் படிதார் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, பேட்டிங்கும் சூப்பரா பண்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபோர்த் டவுன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான இதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே கூட வந்து பாத்தீங்கன்னா 6 அதாவது ஹேட்ரிக் 6 அடிச்ச வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட போன படம் வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ்டன், நான் தான் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேன் லிவிங்ஸ்டன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல காம்போ. அதாவது ஒன்னு போனா 3 அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. இது வந்து பெரிய பெரிய பிளஸ் ஃபார் ஆர்சிபி. போலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாரி கொடுத்தா அவர் தான் ராபின் ஹுட், விக்கெட்டை வாரி எடுத்தா நான் தான் ஏசல்வுட்னு சொல்லக்கூடிய வந்து ஏசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் தயால் ஆகட்டும், புவனேஸ்வர் குமார் ஆகட்டும், இம்பாக்ட் பிளேயர் ஆகக்கூடிய சுகேஷ் சர்மா ஆகட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு பிரைம் டீமா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. குணால் பாண்டியாவும் வேற அப்பப்போ போடுவா, அப்படி எப்படி மாத்துறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து நல்ல பிரைம் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பிளஸ். ஸோ அவங்களோட மைனஸ்ன்னு எதிர்பார்க்கும்போது ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா, படிக்கலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறிட்டாருன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமே கொஞ்சம் தடுமாறி தான் ஸ்கோர் எடுக்கும். 10th to 17th ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி தான் நம்ம பார்த்தோம் சிஎஸ்கே கிட்டே ஆகணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சொல்லணும். சோ ஜிடியோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னொரு பேரு ஜங்ஷனு. நம்ம ஊர் பையன் சாய் சுதர்ஷன், அதாவது ஜிடிக்கு வந்து ரன்னை குவிக்கக்கூடிய வந்து ஓப்பனிங் 2 மேட்ச்லயுமே வந்து 50 போட்ட சாய் சுதர்ஷன் வந்து ஒரு பெரிய பெரிய பிளஸ் ஃபார் ஜிடி. விக்ரம் நடிச்ச படம் தில்லு, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் சுமன் கில்னு சொல்லக்கூடிய சிமோன் கில். சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் காம்போ நல்லா தான் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் சுமன் கில் வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்டே இல்லாத மாதிரி இருக்காரு. அதை மட்டும் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தாருன்னா இந்த மேட்ச் செமையா இருக்கும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் காம்போ ஆர்சிபி கம்பேர் பண்றதை காட்டிலும் வந்து ஜாஸ் பட்லர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டவுன் வந்து பாத்தீங்கன்னா செமையான ஒன் டவுனா ஜிடிக்கு இருக்க போது அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மைனஸா நான் பார்க்கக்கூடிய மைனஸ் என்னன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பையன் ஷாருக் கானும் ராகுல் திவாரி அவங்க 2 மேட்ச்லுமே ஃபார்ம்லேயே வரல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ்ல ரன்னே வரலன்றது ஒரு பெரிய டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி இந்த மேட்ச்ல வருவாங்கன்றத பிலீவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போலிங் லைன் அப் பாத்தீங்கன்னா ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கானும் வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோர், நம்ம ஒரு பையன் சாய் கிஷோர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கூட நம்ம ஊர் பசங்களை இவ்வளவு எடுக்கல, ஆனா ஜிடி எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி ஸ்பின்னுக்கு ஒரு ரஷித்தோ அது மாதிரி ஃபாஸ்ட் போலிங்க்கு ஒரு பிரஷித் அப்படின்ற மாதிரி பிரஷித் கிருஷ்ணா வந்து பிரைம் ஃபார்ம்
ஃபார்ம்ல இருக்காரு, இஷாந்த் சர்மா இருக்காரு, ரபாடா இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் தான் ரபாடா, இஷாந்த் சர்மா வந்து ஒரு நல்ல ஒரு போலிங் லைனப்பா தான் வந்து ஜிடிக்கு இருக்கும். ஆனா நான் ரொம்பவே எதிர்பார்க்கறது என்னன்னா, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி டும் டும் முட்டுதடி கண்மணி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீட் நேரத்துலாம் மேஞ்ச காட்டினத்தெல்லாம் பாஞ்ச ஆனா என்ன டீம்ல எடுக்காம விட்டி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சிராஜ், அதாவது வந்து ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல நேர்ந்து விட்ட சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜிடிக்கு ஆடுறாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்காம விட்டீங்கல்ல, எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அவர் வந்து ஆர்சிபி ஸ்ரீலங்கா டீமாவை நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா போலிங் போடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பெங்களூர் ஸ்டேடியம் வந்து அவருக்கும் பரிச்சயமான ஸ்டேடியம் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செமையான மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாஸ் வின் பண்றவங்க கண்டிப்பா பேட்டிங் தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. 200+ வரதுக்கு கண்டிப்பா டேம் ஷூரா வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து டாஸ் வின் பண்றவங்க மேட்ச் வின் பண்ணுவாங்க எங்களோட கெஸ். அதெல்லாம் இருக்கட்டும், இப்பயே சொல்லு யாராவது ஒரு ரிசல்ட் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 in the mind 2 in the finger after 2-3 அப்படின்ற மாதிரி தேர்ட் வின்ன பதிவு பண்ணுவாங்க ஆர்சிபின்றதுல எங்களோட கெஸ். இதை நம்பி வந்து கண்ட ஆப்ல காசு போட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நீங்க ஆர்சிபி ஜிடி ஃபேனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஐபிஎல்கே ஃபேனா இருந்தா வந்து தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு வேகாத வெயில இந்த ஜெர்கின் போட்டு வீடியோ பண்ற பையன் நல்லா பண்றான்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது தினமலர் திருவிழா கமிட்டியா. நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.